முக்கிய செய்திகள். 5000 இஸ்லாமிய மக்களுக்கு குர்பானி கொடுத்து கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து. பக்ரீத் பண்டிகை சிறப்பாக கொண்டாட்டம். கூடங்குளம் பிரச்சனையில் போராட்ட குழுவும் மத சார்புடைய அமைப்புகளும் தலையிட வேண்டாம். மத்திய அமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா நாளை ஆஜராவது சந்தேகம். பெங்களூரு நீதிமன்றத்தில் மேலும் கால அவகாசம் பெற முயற்சி. திருப்பூரை புரட்டி போட்ட நொய்யல் ஆற்று வெள்ளம். 20க்கும் மேற்பட்டோர் பலியான பரிதாபம். வணக்கம். விரிவான செய்திகள். பக்ரீத் பண்டிகையொட்டி 5000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குர்பானி வழங்கினார். பக்ரீத் திருநாளான இன்று சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் 5000 இஸ்லாமியர்களுக்கு குர்பானி வழங்கி கேப்டன் விஜயகாந்த் உரையாற்றினார். அப்போது தியாக திருநாளை பக்ரீத் பண்டிகையை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்நன்னாளில் இருக்கின்றவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி புரிய வேண்டும் என்றும் அவர் கூறினார். தமிழகம் முழுவதும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு உரிய நிவாரணப் பணிகள் செய்யப்படவில்லை. இதனால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட கேப்டன், திமுக அதிமுக கட்சிகள் இந்த விஷயத்தில் மாறி மாறி குற்றம் சாட்டி வருவதாகவும் தெரிவித்தார். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மழை வெள்ளம் சூழ்ந்து பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நிலைமையை சீர்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் மேயர் துரைசாமி வெறுமனே பத்திரிகைகளில் புகைப்படங்களை வெளியிட்டு விளம்பரம் தேடி வருகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். வெள்ளத்தால் மக்கள் பாதிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் வெயில் அடிச்சிருக்கு. இருந்தாலும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு? இந்த கட்சி அந்த கட்சியை குறை சொல்ல, அந்த கட்சி இந்த கட்சியை குறை சொல்றதுக்காமா இருக்கும்? அப்ப நீங்க தானே 2 பேரும் தானே விழுந்து விழுந்து ஆண்டுகிட்டே இருந்தீங்க இந்த நாட்டை. அப்ப அந்த நாட்டு மக்கள் இன்னமும் தண்ணி இருக்கு, இன்னும் ரோடு குண்டு குழியா இருக்கு, சுகாதாரம்ல கொசுக்கடின்னு நீங்க தானே வந்துகிட்டு இருந்தீங்க. நீங்க தானே மாறி மாறி வரீங்க. நீங்க 2 பேரும் அவங்கள குறை சொல்ல, அவங்க இவங்கள குறை சொல்ல. நான் பொதுவாக யாரை சொல்றேன்னா அண்ணா அதிமுக திமுக தான் சொல்லுகிறேன். இப்படி இருக்கு. ஆனால் போர்க்கால நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லை என்ன சொல்றாங்க? வந்து எல்லாரும் மேயர்லேருந்து எல்லாரும் மந்திரிகளும் போட்டாக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க, வேட்டியை மடிச்சுக்கிட்டே அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா இன்னைக்கு வாங்க இந்த இருக்குங்க பத்திரிகை நண்பர்கள், இந்த நிற்போங்க கோயம்பேடு மார்க்கெட் போங்க, என்ன சேரு சகதியமா என்ன இருக்குங்கிற தயவுசெய்து ஒரு நிமிஷம். ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் என்றும், ஆனால் இந்த அரசுக்கு அந்த எண்ணம் துளிகூட இல்லை என்றும், அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவு விட்டுவிட்டால் மட்டும் பணிகள் நடைபெற்றுவிடும் என்று அரசு மெத்தனமாக இருக்கக்கூடாது என்றும் கேப்டன் குறிப்பிட்டார். வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசு கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை தங்க நாற்கரச்சாலை திட்டம் கொண்டு வந்தது. அதனை அடுத்து வந்த காங்கிரஸ் அரசு தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வந்தது. அதேபோல் உயர்தர கல்வி நிறுவனங்கள் உள்ள பகுதிகளில் இருக்கும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை அதே இடத்தில் பராமரிக்க வேண்டுமே தவிர அதனை மாற்றக்கூடாது என்றும் விஜயகாந்த் வலியுறுத்தினார். 1976ஆம் ஆண்டுக்கு முன் இந்தியா இலங்கை மீனவர்கள் கச்சத்தீவு பகுதிகளில் எவ்வாறு மீன்பிடித்தார்களோ அதே முறை இப்போதும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 6 மாதங்கள் ஆன நிலையில் இதுவரை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான மேம்பாட்டு நிதி தங்களது கட்சியினருக்கு ஒதுக்கவில்லை என்று கூறிய கேப்டன், சட்டமன்றத்தில் தேமுதிக எதிரி கட்சியாக இல்லாமல் எதிர்க்கட்சியாகவே செயல்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் உரத் தட்டுப்பாடு மற்றும் உரத்தின் விலையேற்றம் ஆகியவை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்று குறிப்பிட்ட கேப்டன், இதனை மாநில அரசும் மத்திய அரசும் கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் இந்த விவகாரத்தை கவனிக்கக்கூடிய உரத்துறை அமைச்சராக உள்ள மத்திய திமுக அமைச்சர் மு க அழகிரி தற்போது எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை என்றும் கூறினார். எல்லாமே மாறி எனக்கு ஒரு நேரம் இன்னும் எங்களுக்கு எம்எல்ஏ ஃபண்ட் என்ன வரல, வந்தாதானே அதை பத்தி பேச முடியும். வராதுக்குள்ளேயே பேசுனா எதை பத்தி பேசுறோம்? அவங்க குறைகள் என்ன எதுனா இன்னைக்கு வந்தே 5 மாசத்துக்கு மேல ஆக போகுது. இன்னும் 13ஆம் தேதி 6 மாசம் தேர்தல் 6 இது வரைக்கும் ஃபண்டு கொடுக்கல. எம்எல்ஏக்குங்கிற ஃபண்டு இன்னும் நான் தொகுதிக்குள்ள அன்னைக்கு நன்றி சொல்ல போனேன். 5 மாசமா போக முடிஞ்சா தொகுதிக்குள்ள போகல. இங்கேயே பிரச்சனை, உங்க பிரச்சனை, உள்ளாட்சி பிரச்சனை, என் கட்சி பிரச்சனை, எல்லாத்தையும் நான் பார்க்கணும், பார்த்துட்டு தான் போகணும். அதை விட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு உரத்தட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா விவசாயிகளை மூச்சுக்கும் 300 தடவை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மத்திய மாநில அரசு விவசாயிகள் உரிமையை முன்னுக்கு கொண்டு வர எங்க முன்னுக்கு கொண்டு வந்தாங்க?
உறவலை பாருங்க குடிக்கிட்டே போது அதுக்கு ஒரு மந்திரி அவர் ஆளையே காணும், எங்கே இருக்காருன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன் இதெல்லாம் சொன்னா உறவலையே மாநில அரசு குரல் கொடுக்கணும், மாநில அரசுக்குன்னு சொல்றாங்க, எம்பிக்கள் இருக்காங்கிற அவங்கெல்லாம் போகணும். ஏன் உறவலை ஏடிச்சுன்னு இப்பதான் முதல்ல போன தடவை நீங்க போகணும், இந்த தடவை ஆளுங்கட்சி தான் போய் பேசுங்களேன். இந்த நிகழ்ச்சியில் கழக அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன், தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, உயர்மட்ட குழு உறுப்பினர் ஷெரீப், எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் கு நல்லத்தம்பி, வடசென்னை மாவட்ட செயலாளர் யுவராஜ், தென்சென்னை மாவட்ட செயலாளர் VN ராஜன், மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செந்தாமரை கண்ணன் மற்றும் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட தேமுதிகவினர் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருவாரூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களின் மாவட்ட, ஒன்றிய, நகர கழக செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான பக்ரீத் பண்டிகை இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இறை தூதர் இப்ராஹிம் தியாகத்தை எடுத்துரைக்கும் விதமாக இந்த நன்னாளை ஏழை எளிய மக்களுக்கு குர்பானி வழங்கி இஸ்லாமியர்கள் கொண்டாடினார்கள். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சென்னை தீவுத்திடல், திருவல்லிக்கேணி, 1000 விளக்கு உள்ளிட்ட பல இடங்களில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன. இதேபோல் புழுதிவாக்கத்தில் உள்ள மஸ்ஜித் பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ராமநாதபுரம் பெரிய பள்ளிவாசல் உட்பட அனைத்து மசூதிகளிலும் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நெல்லை மாவட்டம் கடையநல்லூரில் காயிதே மில்லத் திடலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. புத்தாடை அணிந்து இதில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஏழை எளிய மக்களுக்கு குர்பானி வழங்கினார்கள். குடியாத்தம் ஈதா மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் ஆடு, மாடு, ஒட்டகங்களை இறைவனுக்கு ஓதி ஏழை எளிய மக்களுக்கு குர்பானி வழங்கப்பட்டது. நாகப்பட்டினம் நாகூர் ஆண்டவல் தர்காவில் பக்ரீத் பண்டிகை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை செய்தனர். சுமார் 60 லட்சம் பேர் நேற்றைய தினம் ஹஜ் செய்திருக்கிறார்கள். அதன் நினைவாக உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லீம்களும் இந்த ஹஜ்ஜை நினைவாக கொண்டு இந்த ஹஜ் பெருநாளை கொண்டாடுகிறோம். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை பள்ளிவாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் இஸ்லாமிய மக்களுடன் இணைந்து தேமுதிக MLA பால அருட்செல்வம் தொழுகை செய்தார். இதில் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாநகர தேமுதிக சார்பில் மாநகர மாவட்ட செயலாளர் முகமது அலி தலைமையில் குர்பானி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏழை எளிய மக்களுக்கு குர்பானி வழங்கப்பட்டது. இதேபோல் ஆரணியில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற பக்ரீத் பண்டிகை நிகழ்ச்சியில் தேமுதிக MLA பாபு முருகவேல் கலந்து கொண்டு குர்பானி வழங்கினார். இதில் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். கூடங்குளம் அணு உலை பிரச்சினையில் போராட்ட குழுவினரோ அல்லது மத சார்புடைய அமைப்புகளோ தலையிட வேண்டாம் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கேட்டுக்கொண்டார். கூடங்குளம் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசின் 15 பேர் கொண்ட குழுவினரும் தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேர் கொண்ட குழுவினரும் திருநெல்வேலியில் சந்தித்து பேச உள்ளனர். இந்நிலையில் டெல்லியில் மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் நாராயணசாமி நமது செய்தியாளருக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூடங்குளம் விவகாரத்தில் போராட்ட குழுவினரோ மத சார்புடைய அமைப்புகளோ தலையிட வேண்டாம் என்றும் மத்திய அரசு மக்களுடன் பேசி சுமூகமான முடிவு எடுக்க இது பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கூறினார். மத்திய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட நடுநிலையான விஞ்ஞானிகள் குழுவும் தமிழக அரசால் அமைக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரிகள் மற்றும் போராட்ட குழுவைச் சேர்ந்தவருடைய குழுவும் இன்னும் ஓரிரு நாட்களில் திருநெல்வேலியில் சந்திக்க இருக்கின்றன. இந்த போராட்ட குழுவைச் சேர்ந்த ஒரு சிலர் அதில் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று கூறியிருக்கார். நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இதில் போராட்ட குழு என்பவர்களும் அல்லது அரசியல் கட்சிகளும் அல்லது மத தலைவர்களும் அதில் தயவு செய்து தலையிடாமல் இருந்தால் அந்த பிரச்சனை சுமூகமாக முடிகின்ற வாய்ப்பு இருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் நாளை ஆஜராக வேண்டிய ஜெயலலிதா நாளை நீதிமன்றத்திற்கு செல்ல மாட்டார் என்று தெரிகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சென்ற மாதம் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் ஜெயலலிதா பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் ஆஜரானார். அவரிடம் அரசு வழக்கறிஞர்கள் சரமாரியாக கேள்விகள் கேட்டிருந்தனர். விசாரணை நவம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்திருந்தனர். ஆனால் நவம்பர் 8ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்க அனுமதிக்குமாறு ஜெயலலிதா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது என்றாலும்
நீதிமன்றத்தில் ஆஜராகும் தேதியை தனி நீதிமன்றம் மாற்றிக்கொள்ளலாம் என்றும் தீர்ப்பில் நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் நாளை தனி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய ஜெயலலிதா அநேகமாக பெங்களூரு நீதிமன்றத்திற்கு செல்ல மாட்டார் என்று தெரிகிறது. தமிழ்நாட்டில் உள்ள ஏராளமான பிரச்சனைகளில் ஒன்றை காரணம் காட்டி அவர் பெங்களூரு நீதிமன்றத்தில் வாய்தா வாங்கிக் கொள்ளக்கூடும் என்று தெரிய வருகிறது. திருப்பூர் நொய்யலாற்றில் நேற்றிரவு ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்துள்ளது. மேலும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போனவர்களின் உடல்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திருப்பூரில் நேற்று இரவு விடிய விடிய பெய்த பலத்த மழையாலும், கோவையில் பெய்த மழையாலும் மற்றும் அருகில் உள்ள குளங்கள் உடைந்ததாலும் நொய்யல் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதில் 1000க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் தண்ணீரில் மூழ்கின. பல வீடுகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. 20க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டனர். இதில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 5 பேரின் உடல்களை தீயணைப்பு படையினர் மீட்டுள்ளனர். மேலும் காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குழந்தைங்க 3 குழந்தைகளும் நிலாமா அப்படிங்கிற பேர் ஒரு குழந்தையும் இறந்துருச்சுங்க சார். மொத்தம் 3 குழந்தையும் 2 பெரியவங்க இறந்துட்டாங்க சார். எக்கச்சக்கமான பொருள் சேதங்க சார். இப்போ 5 பேர் போயிருக்கிறேன். மேற்கொண்டு நீ எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியலைங்க சார். வெள்ளம் வடிஞ்சாதான் அது என்னங்கிறது தெரிய வருங்க சார். இப்போ 2 பேர்த்தோட உடலை எடுத்திருக்கிறேங்க சார். வீடுகளில் வெள்ள நீர் புகுந்ததால் அங்கு சிக்கி தவித்த மக்களை தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி மீட்டனர். வீடுகளை இழந்தவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க அரசு எந்தவிதமான ஏற்பாடும் செய்யவில்லை. வெள்ளம் பாதிப்புக்குள்ளான பகுதிகளை அமைச்சர்களோ அதிகாரிகளோ இதுவரை எட்டி பார்க்கவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த டைம் எப்பவுமே இல்லாத அளவுக்கு இங்கே இந்த அளவுக்கு ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட வீட்டில் பொருள், குழந்தைங்க எல்லாம் நிறைய சேதாரமாயிருக்குது. வெள்ளம் மழை காரணமாக திருப்பூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாகை மாவட்டம் அனந்தமங்கலம் அருகே மழைநீர் தேங்கியிருந்த குட்டையில் விழுந்த சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். இதேபோல் பொள்ளாச்சி அருகே பெய்த கனமழையால் நேரு நகர், கண்ணப்பன் நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் உள்ள 300க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. இதனால் அந்த பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. நைட்டு ஒரு 9 மணிலேருந்து மழைங்க, சரியான மழை, வெடி மழை பெஞ்சிட்டு இருக்குது. யாரும் இது வந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை. பின்னாடி டிச்சு தூர்வாரணும். கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பம் இங்கே வசிக்குது. எல்லா வீட்லேயும் தண்ணி ஊந்து பொருள் எல்லாம் நாசம். இதனிடையே குடிசை வீடுகள் இழந்தவர்களுக்கு 5000 ரூபாயும், சிறிய அளவில் சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு 2500 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதேபோல் ஆடு, மாடு, கோழிகளை இழந்தவர்களுக்கு நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுபான விற்பனையை பெருக்க அதிமுக அரசு தீவிரம். மக்கள் கூடும் இடங்களில் டாஸ்மாக் கடை. ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்காததால் கம்ப்யூட்டர் நிறுவன அதிகாரிகள் சிறை வைப்பு. அதிகாரிகள் தலையிட்டால் நாளை பேச்சுவார்த்தை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.